Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுச்சு இன்றைக்கி என்னென்ன டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிச்சனில் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் நாரெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேங்காய் உரிச்சதுக்கப்புறம் அந்த நாரெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செடிகளுக்கு வந்து அது போட்டு வைப்பாங்க. ஏன்னா அந்த ஈரத்தன்மையை காஞ்சு போக விடாமல் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அந்த மாதிரி இருக்கிற தேங்காய் நாரை நான் பண்ண மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அதோட டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு முடிஞ்ச தண்ணியில் அலசி காய வச்சு கூட நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். காட்டன் துணிக்கு நடுவில் நம்ம எடுத்த இந்த தேங்காய் நாரை வந்து உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு மூட்டை மாதிரி நம்ம இதை வந்து கட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கிச்சனில் நமக்கு ரெகுலராக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை ஊற்றும் போது தோசை தவால தேய்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வெங்காயம்லாம் வந்து தேய்ப்போம். வெங்காயம் வந்து ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ரீயூஸ்லாம் பண்ண முடியாது. அப்போவே ஏதாச்சும் ஒரு குழம்புலையோ பொரியலையோ நம்ம அந்த வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி தேங்காய் நாரை வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கிட்டு இப்படி வந்து எண்ணெயில் தொட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா தோசையும் வந்து ஒட்டாமல் நல்லா வரும். ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மண் தவா வந்து எப்படி சீசனிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இது வந்து மண் தவாவே கிடையாது, இதுக்கு நடுவில் வந்து சிமெண்ட்டை பூசிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி மண் தவான்னு சொல்லி விற்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் வந்து மண் பூசியிருக்காங்க. நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டோட ஒரு லேயர் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை வந்து உடச்சி பார்த்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், உடச்சி பார்த்ததுமே எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நம்ம வந்து ஏமாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் சிமெண்ட் வந்து பூசியிருந்தாங்க, மேலேயும் கீழேயும் வந்து மண் பூசியிருந்தாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் அவங்களும் வந்து இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே கெடுதல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நமக்கு வந்து மண் தவா வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா மண் பாத்திரங்கள் செஞ்சு விற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஷேர் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் இந்த மாதிரி முடி வந்து வளர்கிறதுக்கான ஒரு ஹேர் ஆயில் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து டவுட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் நான் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு 4 பொருட்கள் சொன்னேன் இல்லையா, அந்த பொருளை வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம ஆயிலை தனியாக வடிகட்டிட்டோம் அப்படின்னா இந்த பொருளை வந்து நம்ம தூக்கி போட்டுடணுமா, திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக வந்து வாங்கி சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சணுமா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து அடுப்புலலாம் வச்சு காய்ச்ச தேவையில்ல. நீங்கள் வந்து இந்த ஆயில், அதாவது இந்த பொருள் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நீங்கள் வந்து ஆயில் இதிலேயே ஊற்றி வச்சு நல்ல ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஆயில் வந்து தீர்ந்து போயிடுச்சுன்னா புதுசாக ஆயில் வந்து வாங்கி நீங்கள் இதிலேயே ஊற்றி ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களை வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்ச தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வெயில் அடிச்சது அப்படின்னா வெயிலில் வந்து ஒரு நாள் வச்சு எடுங்க. எப்போல்லாம் வெயில் அடிக்குதோ அந்த மாதிரி வெயிலில் வந்து வச்சு எடுங்க. நான் இப்போ இதை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வந்து ஒரு பாட்டிலில் மொத்தம், அதாவது நம்ம சேர்த்த அந்த 4 பொருட்களையும் வந்து இதில் வந்து சேர்த்துட்டேன். இந்த பாட்டிலில் நான் வந்து எங்கிட்ட இந்த கண்ணாடி பாட்டில் இல்லை, அதனால் பெருசாக இருக்கிற ஒரு வாட்டர் கேன் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து தனியாக வடிகட்டி வச்சுருந்த ஆயிலை நான் இதுக்குள்ளே வந்து ஊற்றிக்கிறேன். நான் ஏன் வடிகட்டி வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆயில் வந்து ஒரு தடவையும் வந்து எடுக்கும்போது அந்த நம்ம உள்ளே சேர்த்த பொருட்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஆயிலை மட்டும் நான் தனியாக வடிகட்டி வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து டவுட்டு கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். திரும்ப நீங்கள் இதே பொருளை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தீர்ந்து போயிடுச்சுன்னா மட்டும் புதுசாக எண்ணெய் வாங்கி, அதுவும் செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கி நீங்கள் இதில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ளே கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேங்காய் எண்ணெயை மட்டும் அடுப்பில் வச்சு லேசாக சூடு காட்டிட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு இந்த பொருட்களை ஆட் பண்ணி நல்லா ஊறினதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மொத்த பொருட்களையும் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சக்கூடாது.
ரெகுலராக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நினச்ச உடனே நம்ம வந்து செய்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு குயிக்கான ஸ்நாக் ரெசிபி தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். வறுக்காத நார்மலாக அரைச்ச இடியாப்ப மாவு தான் நான் எடுத்திருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஓமம் வந்து கசக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வரும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே வந்து மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல மழைக்கு இதமாக நல்லா சுட சுட நினச்ச உடனே 10 நிமிஷத்தில் வந்து நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து அந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. சூடாக எடுத்து வச்சுருக்கிற ஆயில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு, அதாவது சின்னதாக சட்னி கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு கரண்டி சூடான ஆயில் வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாமே அந்த மாவோட மிக்ஸ் ஆகணும். நினச்ச உடனே நீங்கள் செய்கிற மாதிரி ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம வெளியில் வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ இதை வந்து ஒரு 3-4 போர்ஷனாக நம்ம வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். செஞ்ச உடனே தீர்ந்து போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். உடனே கூட நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி முறுக்கு அச்சு இருக்கு இல்லையா, அந்த முறுக்கு அச்சு வந்து உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். மாவு வந்து ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி எடுத்துக்கோங்க. தோசை திருப்புவோம் இல்லையா, அதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி விடுங்க. நான் என்ன அச்சு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஹோல்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அச்சு தான் போட்டேன். உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி அச்சு வந்து மாற்றி மாற்றி கூட நீங்கள் அழகாக போட்டு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கையில் வந்து எண்ணெயும் பறக்காது. அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அந்த தோசை கரண்டியிலேருந்து அந்த முறுக்கு உள்ளே விழுந்துடும். ஸோ உடஞ்சும் போகாது. எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டோம். ஒரு சின்ன பவுலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்த மாவில் கிட்டத்தட்ட ஒரு 16-17 முறுக்கு கிட்ட எனக்கு வந்து வந்துச்சு. கலர் வந்து இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வச்சு நான் காட்டுறதுனால இந்த மாதிரி இருக்குது. வெளியில் வந்து வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் கலர் அப்படின்ட்டு. நல்ல மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு முறுக்கு ரெசிபி வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட வந்து பார்த்த உடனே செய்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெளியில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நல்லா சுட சுட நல்ல வெங்காய வாசத்தோட இந்த மாதிரி ஒரு முறுக்கு ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும். பாருங்கள், முறுக்கோட கலர் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம வெளியில் வந்து பார்க்கும்போது என்ன கலர் தெரியுது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.